அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, நான் இன்று உங்களுக்கு கேன்சர் மருந்து வருத்தத்துக்கு பெரிய மருந்து என்னன்னு காணப்படும். மனுஷன் கேன்சர் வந்தால் கடும் கவலைப்படுறான், துன்பப்படுறான். அதுக்காக வேண்டி எனக்கும் கேன்சர் வந்து 2019ஆம் ஆண்டு பிளடர் கேன்சர் வந்து எனக்கு கேன்சர் வந்து இரத்தமெல்லாம் ப்ளீடிங் ஆகி நான் அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா மட்டக்களப்பில் போய் ஆப்ரேஷன் பண்ணினேன். 1,30,000 கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணினோன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க உங்களுக்கு 6 இன்ஜெக்ஷன் அடித்தா சரின்னு ஓடி என்ன அடிச்சேன்னா நான் பட்டை போட்டுருந்தேன் நெருப்பு போல பைப் மருந்து அதுக்குள்ளே அதை கொண்டு வந்து கொழிப்பானாங்க. கொழி போட்டு எந்த பட்டை காலத்து ஜாயின் ஆகி விட்டாங்கன்னு சொன்னால் 2 மணித்தியாலம் முன்பக்கம் பின்பக்கம் 4 திசைக்கு முன்னுக்கு பின்னுக்கு வலது பக்கம் இடது பக்கம் அப்படியே நான் வச்சுக்கிருக்கணும். அதை அந்த வந்து அந்த நெருப்பு மாதிரி மறுத்திருக்கணும். அது 10 வேணா நெருப்பு மாதிரி தயாரிக்கும். அதை போட்டு நினைச்சாண்ட 4 பக்கம் பிரிக்கண்டா உண்மையில் தாங்கள் ஒவ்வொரு கிழமை 6 கிழமைக்கு போகணும்னு சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணி போடும். அப்போ நான் நினைச்சேன் போய் செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க நினைச்சேன்னா நீங்கள் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து திரும்ப செக் பண்ணணும், பண்ணாதான் வரலாம்னு சொன்னாங்க. அப்போ நான் முதலாவது காசு கொடுத்து போனேன். அவர் ஒரு பிரச்சனை 28,000 கேட்டாங்க கொடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக செஞ்சான். 2ஆவது அவசியம் நீங்கள் காசு ஏறத்த வேலை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா மற்றவங்க செய்யலாம்னு சொன்னேன். அப்போ நான் போன உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எனக்கு மருந்தை கொண்டாந்து போட்டவர்கள் திரும்ப அந்த கலத்தி போட்டாங்க. அந்த வயரை என்னத்தில் போட்டவர்கள் கலத்தி எடுத்து அழுத படி சொன்னான். திரும்ப கொண்டாந்து மருந்து போடாமல் அப்படியே போட்டு ஒரு அடி யோசிச்சு பாருங்க என்ன ஆகுமா நம்மளோட பிளட்டில் போட்டால் என்னதுக்கு ஆகும். அப்போ நான் ரொம்ப சிரமத்தோடு ஓதிட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கக்குள்ள அப்போ ஒரு டாக்டர் வந்தீங்கன்னா நல்லா இறுக்கி பூட்டேன் அதை பிடி போட்டு பாரு 4 பக்கம் வேறு கொண்டு போயிட்டாடா போச்சிடலாம் அப்படின்னா அண்டு வந்தால் நான் 5 வருஷமாக போகலைண்ணா நம்ப மாட்டேங்க நீங்கள். அப்போ நான் என்ன செய்யணும் யோசிப்பீங்க இன்னைக்கு இதான் பாருங்கள் இதான் இந்த கரிஞ்சீரை ஓடி சொல்கிறது பரக்காசீர் இதுதான் உண்மையான ஒரிஜினல். இது கடையில் இருக்குது, இது கடையில் இருக்கி இதுதான் பெரிய பாக்கெட்டு. இது முந்தி இப்போ 1000 இப்படி இருக்கும் பாருங்கள். இன்னும் பறக்க படம் போட்டு இப்படி இருக்கும். இது இப்போ 1,600 ரூபாய் இருக்கும். இதில் நான் என்ன சொன்னேன்னா இதையும் வாங்கி மரம் வந்துட்டு இதில் என்ன சொன்னாங்க திறந்து இந்த மூடியை திறந்து போட்டு அரை தேக்கரண்டி இதில் போட்டு குடிக்கணும். இப்படி வச்சுட்டு பாருங்கள் எடுத்து வச்சுக்க பாருங்கள் நெருங்கி இதான் அரை தேக்கரண்டி. இதில் ஊற்றுறோம் விஸ்வஜியில் என்ன அரை தேங்கலாம் வந்துட்டு இதை உங்களுக்கு விடுறோம் போட்டாச்சு. போட்டது பிறகு இதை நல்லா மூடிடுவோம். மஷா முடி வைப்போம். அதுக்கப்புறம் தேன் ஒரிஜினல் தேன் வேணும். இன்னும் வச்சிருக்கேன் தேன். இந்த தேன் வந்துட்டு ஒரிஜினல் தேன். ஆனால் இது ரொம்ப கட்டியான தேன். இது எடுக்கிறவங்க கஷ்டம். அந்த தேனில் என்ன சொன்னீங்கன்னா இப்படி நாங்கள் பார்ப்போம். தேனில் இப்படி வச்சு இதுக்குள்ள ஊற்றுவோம். தேனில் ஊற்றி இதில் என்ன சொன்னாங்க அரை இதில் 2 கரண்டி போடணும். இதில் அது அரை தேக்கரண்டியானா இதில் ஒரு 2 கரண்டி போட்டு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி இது பாருங்க இது பாம்பளி கடும் கஷ்டம். இது நல்ல தேன், இது ஒரிஜினல் தேன். ஆனால் திக்கா போயிடு பாருங்க வருது மக்கிய தேன் சும்மா கொட்டுன்றோம். இது அப்படி இல்லை பாருங்க பாருங்க மாதிரி தேன் பாருங்க இது ஃபுல்லாக எடுத்தாலும் போதும் போகிற பனா எடுக்கும் மஷாவா எடுத்து இதுக்குள்ளே விட்டு இன்னும் விட்டு நாங்கள் விட்டு இதை கலக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிற நல்லா சனி கலக்கிறது பிறகு நல்லா கலக்கி போட்டு நானும் இந்த வாய்ப்பை குடிக்க எப்போ குடிக்க காலையிலையும் மாலையிலையும் காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு மணித்தியாக இருக்கும் போது மாலையில் சாப்பாட்டுக்கு ஒரு மணித்தியாக இருக்கும். சாப்பிடுறதுனா ஒரு மணித்தியாக கலந்து இன்னைக்கு மஷாலா போடுறது நான் எந்த வாங்கிது பையோட வாங்க என்ன வருது வாங்க கொஞ்சம் வாங்க. இது பிஸ்மிச்சல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னும் ஒன்று சொல்லாங்க இல்லைன்னா ஐயூப இதனாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி ضر وأنت أرحم الراحمين குடிக்கிட்டான். ஐயூப் நபிக்கு வருத்தம் வந்த இடத்துல அவர் என்ன சொன்னா
இது ஐயூப இது நாதா ரப்பஹு ரப்பழைச்சால் அன்னி மஸ்ஸனி துர்ரு எனக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு அந்த ரஹமுராமி நீ மிச்சம் வரலாளன் ஒரு சோமாக்கம் கேட்கல அப்படி செஞ்சு அப்படின்னு சோமாமா அப்படி எடுத்து பிஸ்மில்லா நாய்க்கு பிஸ்மில்லா ருசிச்சு மருந்து குடிக்கும். இது வயவுக்கு இதுதான் நாம் செஞ்ச வேலை. அதோட என்னன்னா ஹதீஸ்ல வருகிறது கரிஞ்சீரகம் மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்தான். இது குடிச்சா கேன்சரை செல்லை அழிச்சிருமே. நான் எனக்கு குடிக்கிறீங்களா குடிச்சா கேன்சர் செல் உடம்புல வந்தா கேன்சர் செல்லை அழிச்சிடும். எனக்கு நானாக குடிக்கல. எகிப்தில் ஒரு டாக்டர் இருக்கார் பெரிய ஒரு ஆள். அவர் என்ன அடிச்சார் டாக்டர் கையில் அடிச்சவர். அவரோட நான் தொடர் எகிப்து கூட்டாளி ஆகி அவர் எங்கள் வீட்டுக்கு போடுவார். அவர் தான் சொன்னார் ஆரம்பத்தில் நான் இதை இப்படி குடிங்க மாதிரியான்னு. குடிச்ச உடனே இப்போ தவிர 2019 20, 21, 22, 23, 24 5 வருஷம் குடிச்சுவார். எனக்கு இப்போ கேன்சர் அல்லாத எனக்கு சோமாவேன். எனக்கு சோமாவேன். அப்போ எதிரிக்கான இதை நல்ல ஒரிஜினல் தேர்ந்து எடுக்கணும் 3000 அந்த போத்தலுக்கு. அப்போ அவள் எத்தனை போத்தல் நான் வாங்கிட்டு போட்டு பாருங்க 1000க்கு மேலே. அதை குடிச்சது அது மட்டும் குடிக்குமா. அதுக்கு என்னோட விஷயம்னா 3 நோம்பு குடிக்க ஐயாமல் பேதோன்னு சொல்லக்கூடிய நான் ஃபேஸ்புக்கில் போடுறோம். ஒவ்வொரு மாதமும் புறைய கண்டு புரடியோட செல்வான் அன்றைக்கு நாளை புறையுண்டு. இப்போ நமக்கு ரஜம் மாதம் இப்போ 3 வந்திருக்கு. இன்னும் 10 நாளைக்கு அந்த பிடிக்கிறது. அப்போ நாம் என்ன பிடிக்க மாட்டா 3 நோம்பு 13, 14, 15 பிடிக்க மாட்டா 3 மாதத்துக்கு 3 நாளைக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை முடிக்கும் 12, 36 நோம்புல 36 கிட்டத்தட்ட 100 நோம்பு கூட பிடிப்பாடுது. அப்போ உடம்பில் வருத்தம் மாறதுக்கு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அவர் சொன்னார் பண்ணிச்சேன்னா எவர் அந்த ஐயாமல் நோம்பை பிடி 13, 14, 15 பிடிக்காரோ 15 பிடிச்ச அந்த டைமுக்கு சந்திரன் இப்படி மஞ்சள் ஆக்கியிருந்தானா அந்த டைமில் என்ன செய்ய முடியும்னா 6 நோம்பு பிடிச்ச ஆளோ அவரோட உடம்பில் அத்தனை வாரத்துக்கு இழுத்து எடுக்கலாம். அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிக்கலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த 3 நோம்பு பிடிச்சா ஒரு வருஷம் பிடிச்ச நன்மை. அது என்ன நன்மைன்னு பார்த்தோன்னே இப்படி தான் பார்த்துருக்கான். அதாவது இப்படி சுரப்பி கையில் ரெண்டு. அதனால நானும் இந்த வைஃபும் இன்ஷா அல்லாஹ் அவனை பிடிச்சோம் சேரும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்ததுலாம் வைஃபுடைய விஷயத்தை அவங்க சொல்லி காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தேகம் இல்லாத குடிங்க. அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான். நம்பி அது ஒன்று செய்யப்போ கூட நம்பி குடிக்கும். அல்லாஹ்ட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்க செய்யப்படும். அல்லாஹ் ஹோய்ப்பான். அல்லாஹ் நம்பிக்கை வச்சு நான் செஞ்ச மாட்டேன். நான் என்ன குடிச்சுவாங்க 15 வருஷம் குடிச்சுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. ஆக்களை பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்க்கு தான் சுக்ர் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.